ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் ஒரு கண்டி பொடி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது நம்ம ஊரில் செய்கிற பருப்பு பொடி மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் ஒரு கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் மெஷரிங் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தான் நான் எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்பில் எடுத்திருக்கேன். இந்த பருப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். பருப்போட பச்சை வாசனை சுத்தமாகவே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இந்த பருப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இந்த பருப்பு எனக்கு நிறம் மாறுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் 1 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பையும் நம்ம துவரம்பருப்பு வறுத்த மாதிரியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பு நல்லா மணம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்குன்னு. இப்போ இதையும் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதில் 1 கப்பு அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே 6 காஞ்ச மிளகாவும் 1 காஷ்மீர் ரெட் சில்லியும் எடுத்திருக்கேன். இது 1/4 கப்புக்கு இந்த அளவு காரம் சரியாக இருக்கும். குண்டு மிளகா காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் இந்த 6 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நீல மிளகாய் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை விட அதிகமாக ஒரு 8லேருந்து 10 மிளகாய் கிட்ட எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இதில் இப்போது ஒரு 7 பல்லுக்கிட்ட பூண்டு உரித்து பூண்டு பல்களையும் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 கொப்பு அளவுக்கு கருவேப்பிலையை உருகி அதையும் சேர்த்து கருவேப்பிலை நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கிறிஸ்பி ஆகிற மாதிரி அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட கருவேப்பிலை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ஆயிருக்குன்னு. இந்த அளவுக்கு கிறிஸ்பியானால் போதும். ரொம்ப நிறம் மாதிரி கருகிற வேண்டாம். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து ஜீரகத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். ஜீரகம் வறுக்கப்பட்டதுக்கப்புறம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பேனில் 1 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தால் போதும். இப்போ இதையும் எடுத்து அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நான் பிளேட்டில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்பவும் கொரகரப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நம்ம இட்லி பொடியெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு மிக்சியில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ நம்மளோட பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியானது இருக்கும். இப்போ இதை வச்சு ஒரு பருப்பு சாதப்பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு சாதப்பொடி ரெடி பண்ணுறதுக்கு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகி சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட கடுகும் உளுந்தும் நல்லா செவந்து நிறம் மாறி வர்றதுக்குள்ளே நம்ம அதில் ஒரு 2 காஞ்ச மிளகாயும் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். அது கூடவே வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நெய்யிலே ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பருப்பு பொடியை சேர்த்து நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட சாதமும் இந்த பருப்பும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பருப்பு சாதம் ரெடி. நீங்கள் கண்டிப்பாக இந்த பருப்பு சாதத்தையும் பருப்பு பொடியும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.